எல்லோருக்கும் வணக்கம். இது 24th டே 24th குர்த்தி. இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பர்பிள் கலர் குர்த்திங்க. தெரியுதுங்களா? நல்ல கலர் காம்பினேஷன். டபுள் கலர் மாரி. உங்களுக்கு அதிலேயே லைட் அண்ட் டார்க் ஷேட் மாரி வருது. இது பார்த்தீங்கன்னா, பிராண்ட் பார்த்தீங்கன்னா, நான் விசுத் தாங்க எடுத்தேன். விசுத் பிராண்ட். தெரியுதுங்களா? விசுத் பிராண்ட் அண்ட் எம் சைஸ். இது பார்த்தீங்கன்னா, எம் சைஸ் மட்டும் தாங்க இருக்கு. இந்த கலரில், இந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைனில் என்னன்னே தெரியல. எம் சைஸ் மட்டும்தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். எம் சைஸ் தான் இருக்குது. எல் இல்லை, எக்ஸ்எல் இல்லை, வேறு எந்த சைஸஸுமே இல்லை. ஒன்லி எம் இருக்குது. எம் சைஸ் இருக்கிறவங்க அண்ட் எல் சைஸ் போடுறவங்களுக்கும் எம் சூட்டட் ஆகுது. நான் எப்போவுமே எல் தான் பிக் பண்ணுவேன். பட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம் வந்து நல்லாவே ஃபிட்டடாக இருக்குது. ஒன்றும் டைட்டெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் தெரியுங்களா? ரவுண்ட் நெக்கு, அதில் ஒரு சின்ன வீக்கட். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மைனூட்டான ஒரு எம்ப்ராய்ட்ரி. இந்த சின்ன சின்ன மணி மாதிரி வச்சு அந்த பிங்க் கலரில் இந்த காம்பினேஷனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இதோட கிளாத் பார்த்திங்கன்னா காட்டன் பிளண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காட்டன் பிளண்டு இது வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் அயர்ன் பண்ணி தான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஒரு சுருக்கம் தெரியுது உங்களுக்கு. அண்டு நல்லா இருக்குது. கிளாத்து டவுட்டே கிடையாது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் மாதிரி தெரியுதுங்களா? நல்ல ஃப்ளாரல் 3/4 ஸ்லீவு. ரொம்ப நல்லா இருக்குங்க. பேட்டர்ன் வந்து இது ப்ளைனாக வர்றதுக்கும் இந்த ஸ்லீவ் வந்து ஒரு நல்ல ஃப்ளாரல் டிசைனில் வர்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் தாங்க, இந்த கலருக்காகவே நான் இந்த குர்த்தி எடுத்தேன்னு சொல்லலாம். மேபி இது வந்து நான் எஸ் சைஸு இல்லை எனக்கு எக்ஸ்எல்லு இல்லை டபுள் எக்ஸ்எல் தான் எனக்கு செட் ஆகும்னா நான் இதை எடுத்துருக்க முடியாது. எம்மு ஓகே, நம்ம எடுத்துடலாம், சைஸு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலான்னு எடுத்துட்டேன். பட் எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. எம் அண்ட் எல் அந்த சைஸில் இருக்கவங்க மட்டும்தாங்க எடுக்க முடியும். அது ஏன் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல பேட்டர்னு. அது வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜஸ்ட்டு இந்த சுடியை போட்டுட்டு அவங்க வேறு அந்த மாடலில் எதுவுமே இல்லை, எம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 சைஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிக் பண்ணிவிடுங்க. நோ டவுட் அபவுட் தட். கிளாத்து ரொம்ப நல்ல கிளாத்துங்க. இந்த வந்து நம்ம மைசூர் சில்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குது. நல்ல சாஃப்ட்னஸ்ங்க, பயங்கர சாஃப்ட்னஸ். அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு சுருக்கம் வந்துடுது நம்ம யூஸ் பண்ண சொல்ல. இன்னொரு மெயினான பார்ட் என்னென்னா, லைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இது. ஏன்னா நல்ல சாஃப்ட் கிளாத்துன்றதுனால, லைட் கலர்ன்றதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? அதனால் பெஸ்ட் பார்ட் என்னென்னா லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு யோசிக்கவே தேவையில்ல. நல்ல கலருங்க. அதுக்கடுத்து பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் நல்லாயிருக்கு. நல்ல ஷைனிங் கிளாத்துங்க. பேண்ட்டும் நல்ல ஷைனிங் வருது, தெரியுதுங்களா? எஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிகேட்டடுங்க, ஃபுல் எலாஸ்டிகேட்டட். இந்த ஒன் சைட் பெல்ட், ஒன் சைடு அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ஃபுல் எலாஸ்டிகேட்டட் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பார்ட் ஷால். அதோட காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு வேறு குர்த்திக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம் இதோட காம்பினேஷன்ஸ். இப்போது பிங்க் குர்த்தி போடுறீங்க அப்படின்னா இந்த ஷாலை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதோட டிசைன்ஸ் பாருங்கள், இந்த காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கு. எல்லாமே மல்டி கலர் மாதிரி. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான், ஃபுல் ஃப்ளாரல் டிசைன். என்னென்னா அந்த உங்களுக்கு டாப்பில் வந்து அந்த ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நார்மல், இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டிச்சிங் தான். இந்த எம்மிங் மாதிரி இல்லை இது மாதிரி சமைக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல டீசன்ட் லுக் கொடுத்தீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டீசெண்டாக உங்களுக்கு வியர் பண்ணிக்கிட்டு போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹைலைட்டு இதோட கலர் தான். இந்த கலருக்காகவே தான் நான் இதை பிக் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக இதை வந்து நான் என்னோடய விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். மின்ட்ராவில் போட்டு வச்சுருக்கேன், இதுலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் போட்டு வச்சுருந்தேன். பட் மின்ட்ராவில் எப்போவுமே வந்து ஜஸ்ட் லைக் எப்பயாச்சும் தான் அது ஆஃபர்ஸ் வரும். நம்ம அப்போ ஒரு டைம் பீயிங்கில் போடணும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சுவலி இது எனக்கு வந்து தீபாவளி ஆஃபர்ஸில் தாங்க நான் போட்டேன். அதுவும் நான் தீபாவளி அன்னைக்கு போட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து 1236க்கு நான் எடுத்தேன்.
பட் இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2550க்கு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1300 உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வருது. நான் எடுத்த ப்ரைஸ் ரேஞ்ச் நிஜமா அது மறுபடியும் அவங்க போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான் பார்க்குறேன் இது 2550 கொடுத்து கூட எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சில சைஸஸ்லாம் வந்து கேட்லாக் வந்து அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சைஸஸ்லாம் காலியாகிட்டே இருக்குது. ஸோ இது ஒர்த்துங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த் ஆக்சுவலி 2500க்கு இது ஒர்த்து. ஏன்னா அதோட கிளாத் குவாலிட்டி தான் இதில் வந்து நீங்கள் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வாங்கி அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். நான் எடுத்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டுருங்க. ஒரு இயர் எண்ட் சேல் வரும் இல்லைங்களா, டிசம்பர் லாஸ்ட் ஒரு நியூ இயர் அப்படி வர சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாகும். அப்போ போடுங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உங்களோட குர்த்தி கலெக்ஷன்ஸில் இருக்க வேண்டிய ஒரு குர்த்தி செட் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியுது அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்ஃபர்டபுள் வியர். நீங்கள் ஃபுல் டே வியர் பண்ணிங்கனாலும் இரிட்டேஷனோ எதுவும் இருக்காது. அவ்வளோ ஒரு சாஃப்ட். இந்த கலருன்னு இல்லை, இந்த பேட்டர்ன் ஆஃப் கேட்லாக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, குர்த்தி கலெக்ஷன்ஸ். நீங்கள் அதில் எதை எடுத்திங்கனாலுமே நான் கிளாத்துக்கு கேரண்டி கொடுப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. பிக் பண்ணிவிடுங்க யோசிக்காமல். உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். எம் சைஸ் எல் சைஸ் வேணுன்றவங்க பிக் பண்ணிக்கோங்க. அந்த 2 சைஸஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எம் தான் அங்கே இருக்குது. பட் எல் சைஸ் போடுறவங்களுக்கும் இது செட் ஆகும். அதனால் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே பிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோட மீட் பண்ணுறேன். பாய்.